வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி. லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. பணம், புகழ், சொகுசு வாழ்க்கை, லேட்டஸ்ட் காஸ்டியூம்ஸ், மேக்கப், இதுதாங்க ஒரு சினிமா டிவி பிரபலத்தோட லைஃப்னு நாம நினைக்கிறோம். ஆனா 20 வருஷமா இந்த வெளிச்சத்திலேயே வாழ்ந்த ஒரு பிரபல நடிகை திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கணவர், கெரியர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா மாறிட்டாருன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, சொகுசு பங்களாவுல வாழ்ந்த அவங்க இப்போ இமயமலை குகைகள்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையுமே இந்த நியூஸ் ஆச்சரியத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு. யார் அந்த நடிகை? அவர்தான் நுபுர் அலங்கார். சுமார் 20 வருஷமா இந்தி டிவி சீரியல்கள்ல கலக்கினவங்க. சக்திமான், கர்கி, லக்ஷ்மி பேட்டியான்னு 1-2 இல்ல 155 சீரியல்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. டிவி பாக்குற எல்லாருக்கும் இவங்க ரொம்ப பரிச்சயமான முகம். அப்படி உச்சத்தில் இருந்த நுபுர் 2022ல திடீர்னு நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு நான் துறவியாக போறேன்னு கிளம்பிட்டாங்க. கனவுல பிரிஞ்சு இமயமலைக்கே போயிட்டாங்க. அங்கே குகைகள்ல தங்கி தியானம் செஞ்சு பசிச்சா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இப்படித்தான் அவங்க நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க பேர் கூட நுபுர் அலங்கார் இல்ல, பீதாம்பரா மான்னு மாத்திக்கிட்டாங்க. சரி, இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு எதுக்காக இப்படி ஒரு கடுமையான முடிவு அவங்க எடுத்தாங்க? காரணம், அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து விழுந்த இடி. நுபுரோட அம்மா மற்றும் சகோதரி அடுத்தடுத்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த பணமும் அந்த பெரிய PMC மோசடியில சிக்கி முடங்கி போச்சாம். குடும்ப சோகம் ஒரு பக்கம், பண கஷ்டம் ஒரு பக்கம், வாழ்க்கையே வெறுத்து போய் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இது பத்தி ஒரு பேட்டியில அவங்களே சொல்லிருக்காங்க. என் பணம் எல்லாம் பேங்க்ல முடங்கிடுச்சு, அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு இந்த உலக வாழ்க்கை மேலேயே ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. என் மனநிலைய என் கூட இருந்தவங்க கிட்ட சொல்லி அனுமதி கேட்டேன். அவங்க மனசு இல்லாம தான் சம்மதிச்சாங்க. அதுக்கப்புறம் என் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். மும்பைல சொகுசா வாழ்ந்த நுபுர் இப்போ குகைகள், காடுகள், ஆசிரமங்கள்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த சௌகரியமும் இல்லாத வாழ்க்கை தான் எனக்கு வேணும். இயற்கையோட வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு கரண்ட் பில் கட்டணுமே, வீட்டு வாடகை கட்டணுமேன்னு எந்த பிரஷருமே இல்ல. நிம்மதி, அமைதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு வாழ்ந்த அவர்கிட்ட இப்போ மொத்தமே 4-5 காவி உடைகள் மட்டும்தான் இருக்காம். மாசத்துக்கே 10,000 12,000 ரூபாய் தான் செலவாகுதாம். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோவை கொல்லணுங்கிறதுக்காக அப்பப்போ பிச்சை எடுக்க சாப்பிடுறதா சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடிப்பு வாழ்க்கைக்கோ மும்பைக்கோ தான் துளி கூட மிஸ் பண்ணவே இல்லைன்னு பீதாம்பரமா சொல்றாங்க. இப்போ அவங்க மும்பைக்கு திரும்பி வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? மத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற நெகட்டிவிட்டியை நீக்கவும் ஆன்மீக பாதையில போக விரும்புறவங்களுக்கு வழிகாட்டவும் தான். 20 வருஷம் கேமரா முன்னாடி ஜொலிச்ச ஒரு நடிகை இப்படி எல்லாத்தையும் துறந்து பிச்சை எடுத்து வாழ்றத டிவி சினிமா ரசிகர்களால இன்னும் நம்ப முடியல. எப்படி ஒரு நடிகையால இப்படி வாழ முடியுதுன்னு அவங்க வியந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ, நீங்க தேடின நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைச்சா சரி பீதாம்பராமா. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.